ராஜா 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 என்ன ஈஸ்வரி, மாப்பிள்ளைய கூப்பிட்டு இருக்க? ஏதாவது முக்கியமான விஷயமா? இருங்க சொல்றேன். சொல்லுங்க. இந்த கல்யாண பிரச்சனைகள்ல கேட்க மறந்துட்டேன். ஆமா, உங்க அம்மா இப்போ சேஃபா தானே இருக்காங்க? இப்ப வேணா ரேவதியை பார்க்க அவங்கள கூட்டிட்டு வரலாமே. அவங்க இப்ப எங்க இருக்காங்க? அது இன்னைக்கு கோயில் எது விசேஷமா? அவங்க அங்கதான் இருப்பாங்க. இல்ல, அவங்க எப்பவும் கோயில்ல தான் இருப்பாங்களா? நம்ம பத்திரிக்கை வைக்கும் போது கூட கோயில்ல தான் இருந்தாங்க. ஆமா, பக்தியா இருக்கிறது நல்ல விஷயம்தான். அதுக்காக உங்களுக்கு கல்யாணம் ஆனது தெரிஞ்சும் வராமலா இருப்பாங்க? எதிர்பார்க்காம நடந்தது. கல்யாணம் நடந்து முடிஞ்சிருந்தாலும் அது அவங்க ஏத்துக்கிறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும். அட ஆமா இல்ல, ஏதோ மறந்து போய் சொல்லிட்டேன். மாமா, சகல எப்படி சராமாரியா போய் அவுத்துறாரு பாத்தீங்களா மாமா? வேற வழி இல்ல மாப்பிள்ள. சாமுண்டேஸ்வரி மாதிரி ஆளுங்க கிட்ட இப்படி போய் சொல்லித்தான் ஆகணும். உண்மையை சொன்னா பெரிய பிரச்சனை ஆயிடும் மாப்பிள்ள. யூ ஆர் அப்சல்யூட்லி கரெக்ட் மாமா. சரி, நீங்க உங்க அம்மாக்கு போன் போடுங்க, நான் அவங்க கிட்ட பேசணும். என்ன யோசிக்கிற? போன் போடு, நான் பேசணும். அது ஒரு நிமிஷம் இருங்க, வந்துடுறேன். கார்த்தி, எப்படி பார்க்க? நல்லா இருக்கியா? நான் நல்லா இருக்கேம்மா. நீங்க எப்படி இருக்கீங்க? நானும் நல்லா தான் பார்க்கேன். பாட்டி உனக்கு கல்யாணம் நடந்த எல்லா விஷயத்தையும் சொன்னாங்க. இப்பதான் எனக்கு சந்தோஷமா இருக்கு. நான் கடவுள்கிட்ட என் அண்ணன் பொண்ணுதான் எனக்கு மருமகளா வரணும்னு வேண்டிக்கிட்டே இருந்தேன். அது இப்ப நடந்துருச்சு. என்ன அத நேர்ல பார்க்க முடியல. அது ஒண்ணுதான் எனக்கு குறை. கல்யாண கோலத்துல உன்னையும் ரேவதியையும் கோயில்ல பார்த்தேன். ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சுப்பா. இப்ப கூட உன் பேர்லயும் ரேவதி பேர்லயும் அர்ச்சனை பண்றதுக்காக தான் நான் கோயிலுக்கு வந்திருக்கேன். அதெல்லாம் இருக்கட்டும். அத்தை உங்ககிட்ட பேசணும்னு சொல்றாங்க. என்கிட்டயா? ஆமாம்மா, உங்ககிட்ட பேசி ஆகணும்னு சொல்றாங்க. நீங்க எதனா பேசி சமாளிச்சிருங்க. சரிப்பா, நான் பாத்துக்கிறேன். சரிங்கம்மா, பார்த்து பேசுங்க. நான் போனை உங்ககிட்ட கொடுக்குறேன். சரி, போனு கொடு, நான் பேசுறேன். ஒரு நிமிஷமா. இந்தாங்க, அம்மா லைன்ல இருக்காங்க.